அதே மாதிரி ஓடுற தண்ணியில் எந்த சட்டம் கிடையாதுங்க. தண்ணி சுத்தமானதெல்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் ஒரு செம்பு தண்ணி ஒரு வாளி தண்ணியாக இருந்தால் என்ன செய்வோம், ஓடுறத அதில் ஒரு விஷயமும் அசிங்கம் இருக்குது, கலர் மாறி போச்சு, வாடை வருதுன்னா அதை தவிர்த்துருவோம். ஓடுற ஆற்றுல ஓடுற தண்ணியில் அதில் எதாவது பார்க்குறோமா, எல்லோரும் குளிச்சுட்டு தான் வர்றோம். அங்கிட்டு போய் புணத்தை போடுவான், அங்கிட்டு புணத்தை சாம்பலை போடுவான், அங்கிட்டு போய் ஒருத்தன் மலையில கழிப்பான், அதிலேயே கழிப்பான், அதில் கழுவான், ஒருத்தன் என்னென்னமோ குளிப்பான் அதிலேயே. அதெல்லாம் கடந்து தண்ணி வரும். ஏதோ ஒரு படித்துறையில் அங்கே எதாவது பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம என்ன நம்மளை கடந்தது வரும், அதில் போய் குளிப்போம், அதில் போய் வாய் கொப்பளிப்போம், அதில் போய் எல்லாமே செய்கிறோம். இது உலகம் பூரா அது தவறுன்னு எடுத்துக்கொள்வதில்லை, இஸ்லாத்தில் இல்லை. ஓடுகிற தண்ணீரில் போய் என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் பார்க்க, நதி மூலம் பார்க்கக்கூடாங்கிறான்ல. நதிக்கு மூலம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போய் நின்று ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாது. நதி எங்கேருந்து வந்துச்சு, என்னென்ன உலகம் அதில் கலந்துருக்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க, சட்டம் வச்சுருக்காங்க. இஸ்லாத்துலையும் வைக்கலாம். ஓடுற தண்ணீரில் என்ன செய்ய மாட்டோம், சட்டம் பார்க்கக்கூடாது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்படி சொல்லிட்டு விட்டால் மக்களுக்கு விளங்கும்ல, ஓடுறதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஓடுற தண்ணீரா என்ன, இது எதுக்கே சொன்னது, ஓடுற தண்ணி என்பது ஜாஸ்தியாக இருக்கும், புதுசு புதுசாக தண்ணி வந்து கொண்டே இருக்கும். ஓடுகிற தண்ணீர் என்று சொன்னாலேயே அந்த பழைய தண்ணி போய்கிட்டே இருக்கும், புதுசாக உற்பத்தியாகி பனிக்கட்டிகள் கரைந்து அது கொட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் ஓடுற தண்ணிங்கிறது. ஆறுகள் என்று சொன்னாலே என்னது, பெரிய பெரிய மலைகளில் பனிப்பாறைகள் அப்படி என்ன செய்யும், உருகி போய் கிடக்கும். அந்த பனிப்பாறைகள் உருகிய தண்ணீராக வடிகிறது தான் என்ன செய்கிறது, சுத்தமான தண்ணீராக கீழே இறங்கி அது ஓடுறது ஆறாக இருக்கும். சில நேரங்களில் மழை பெய்யும் பொழுது அதுவும் ஆற்றுல சேர்ந்து கொள்ளும். எப்பவும் உள்ளது என்னென்னு கேட்டால், இந்த பனிகள் உருகி இமயமலையில் உழுகிற தண்ணியெல்லாம் ஆறாக தானே போயிட்டு இருக்கிறது. இதுதான் தண்ணி. அதனால் ஓடுற தண்ணி சுத்தம் எல்லாம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு நியதி. இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஓடுற தண்ணிக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து, நீ ஒரு குழாயை கொடுத்து, நீ இந்த பக்கம் தண்ணியை ஊற்று, நான் அந்த பக்கம் ஓடுற தண்ணி ஆக்குறாங்க. ஒரு குழாயில் ஒரு டப்பா தண்ணியை தான் எடுத்துக்கிட்டு ஒரு டப்பா தண்ணியை ஓடுற தண்ணி ஆக்கலாமா, எழுதி வச்சுக்கிறேன். எப்படியா, அந்த சைடில் ஒருத்தர் நண்பரை நிப்பாட்டி வச்சிடணுமா, ஒரு செம்பை கொடுத்து, இந்த சைடில் என்ன செய்யணுமா, ஒழு செஞ்சு இந்த பைப்புலேயே விடணுமா. ஓடுற தண்ணியை போச்சுல, அந்த தண்ணி எடுத்து அடுத்தால் ஒழு செய்யலாமா. என்னடான்னு கேட்டால், ஓடுற தண்ணி இதான் ஓடுற தண்ணி. அட, ஓடுகிற தண்ணீர்னு எதுக்கு மார்க்கத்தில் சட்டம் சொன்னாங்க? ஓடுகிற தண்ணீர் என்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுத, அது இவங்களுக்கு புரியலைன்னா இவங்க எங்கே கொண்டு சொல்கிறது, எப்படி சிந்திச்சிருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு மசாலாவும் எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஓடுற தண்ணி என்பதற்கு இப்படி எல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். துருல் முக்தாரில் 1வது அத்தியாயத்தில் 188ஆம் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி